டேய் ஈஸ்வரி என்ன பண்ற நீ? ஏங்க ஒரு பேலன்ஸ்க்காக பிடிச்சிருக்கேன். பேலன்ஸ் வேணா கம்பியை பிடிச்சுக்கோ. இடுப்புல இருந்து கையெடு. ஏங்க எனக்கு புரியல. ஏன் புருஷனை நான் கட்டி பிடிச்சிருக்கேன். பப்ளிக் பார்த்தா எனக்கு என்ன? என்னதான் கார்ல போனாலும் பைக்ல போற சுகமே தனி. ஏங்க உங்ககிட்ட தானே பேசுறேன். அட்லீஸ்ட் ஆச்சு கொட்டுங்க. ம். ஆனாலும் இந்த பைக் டிராவல்ல போற நெருக்கம் எதுலயுமே கிடைக்காது. என் அப்பாவும் அண்ணனுங்களும் என்ன கார்ல மட்டும்தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. பைக்ல கூட்டிட்டு போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட தான் வரேன். இதே மாதிரி நீங்களும் வேற ஏதாச்சும் பொண்ணு கூட போயிருக்கீங்களா? ஊவா வண்டி நிறுத்துங்க. இந்த பொண்ணு கூடயாவது பைக்ல போயிருக்கீங்களான்னு கேட்டா ஊன்னு சொல்றீங்க. ஹே நீ தானே அமைதியா வராதீங்க. சொல்றதுக்கெல்லாம் ஊன் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன. அந்த ஊ வேற இந்த ஊ வேறங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூட பைக்ல போயிருக்கீங்க? உங்களை தாங்க. யார் அந்த பொண்ணு? சரி சொல்றேன். ஒரு பொண்ணு இல்ல, மொத்தம் 2 பொண்ணுங்க. 2 பேரா? ஆமா. ஒன்னு என் அம்மா, ஒன்னு என் தங்கச்சி. போதுமா? அப்படியா? அதானே பார்த்தேன். நீங்க யாரோட பைக்ல ஊர் சுத்திருப்பீங்கன்னு. சரி சரி வண்டி எடுங்க. ஹலோ நிறுத்துங்க. ரத்னசாமி என்ன நிறுத்துங்க. ரத்னசாமிங்க. ஈஸ்வரி நல்லா கட்டியா பிடிச்சுக்கோ. போங்க. ஐயோ